ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ் அண்ட் ஆஸ்மா. இது மூணுமே சிம்டம்ஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய தும்பல், மூக்கில் தண்ணியாக ஊற்றுறது, கண்ணில் தண்ணியாக ஊற்றுறது, மூக்கடைப்பு, இது எல்லாமே அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் ஒருத்தவங்க போயிட்டு வந்தப்பறம் எனக்கு டஸ்ட்டு ஒத்துக்கலை, டஸ்ட்டு எக்ஸ்போஷர் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தும்பல் வர ஆரம்பிச்சது, அடுத்து மூக்கில் தண்ணியாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸும் இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சைனசைட்டிஸ். சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, ஃபீவர், இரும்பல், சளி, இது எல்லாமே சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற சைனஸ் கேவிட்டி, ஃப்ராண்டலாக இருக்கட்டும், மேக்ஸ்லையாக இருக்கட்டும், எத்தமாய்டாக இருக்கட்டும், ஸ்பீனாய்டு, இது எல்லாமே நமக்கு இருக்கிற சைனஸ் கேவிட்டி. அந்த கேவிட்டி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் எல்லாம் வரும். தலைவலி, சளி, இரும்பல், ஜுரம், இது எல்லாமே நமக்கு சைனசைட்டிஸில் வரக்கூடிய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு ஆஸ்மா. ஆஸ்மா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீசிங். வீசிங் என்ன சொல்லுவாங்க, மூச்சு விடவே சிரமப்படுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி விசில் சவுண்டு, மூச்சு இழுத்து விடும்போதெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு நமக்கு கேட்கும். அந்த சவுண்டை வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இரும்பல் கண்டினியூஸாக இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்டாக நம்ம எப்போ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில். டே டைம்லேயும் இருக்கும், பட் நைட் டைமில் ரொம்ப சஃபகேட்டாக இருக்கும். அவங்களுக்கு படுத்துட்டு இருக்காச்சா ரொம்ப இருமல் கண்டினியூஸ் வரும், உடனே எழுந்திரிச்சு உட்காந்து மூச்சு ரொம்ப விட முடியல, எனக்கு இழுத்து விடவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூச்சு விட சிரமமாக இருக்குது, விசில் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு இழுக்கும்போது வருது அப்படின்னா அது ஆஸ்மா. இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட் ஆகி தான் இருக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால் மூக்கில் தண்ணியாக ஊற்றும், சளி திக்காக இருக்காது, தண்ணியாக தான் வரும், தும்பல் அடுக்கு தும்பல் இருக்கும். அண்ட் சைனசைட்டிஸில் தலைவலி மெயின் சிம்டம்ஸ், ஃபீவர், சளி, இரும்பல், இது எல்லாமே சைனசைட்டிஸ்லேயே இருக்கும். ஆஸ்மாவில் மூச்சு விடுறது ரொம்ப சிரமப்படுவாங்க, சஃபகேட் ஃபீல் இருக்கும். இதுதான் மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். இது மூணுத்துக்குமே ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ரைனைட்டிஸ் சிம்டம்ஸ், வீசிங், சின்ன பசங்களுக்குலாம் வீசிங் நம்ம நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பெட்டர் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள், நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசன் எடுங்க, நல்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். குழந்தைங்க எல்லாருமே மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுத்த அப்புறம் வர சேஞ்சஸ் எல்லாமே உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. மெடிசன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக சரியாகுங்க. டேக் கேர்.